வணக்கம்ங்க. என் பேர் கார்த்திகேயனுங்க, விவசாயி. பொத்திவாளையம் பஞ்சாயத்துங்க. கலைஞர் திட்டத்தில் ஒரு 3 தென்னம்பழம் கொடுத்தாங்க வேளாண்மை துறை மூலமாக. அதை வச்சு நல்லா கொண்டு வந்துட்டேன். இன்னும் 2 வருஷத்தில் காய்க்கு வந்துடுங்க. இந்த திட்டத்தை கொடுத்த முதல்வருக்கு நன்றி. வணக்கங்க. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டாரம் பொத்திவாளையம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கிராமம் இது. அதில் வடகோட்டப்பாளையங்கிற ஒரு குக்கிராமத்திலேருந்து தினேஷ்குமார் பேசுகிறேன். நானும் என்னை சேர்ந்த ஒரு 7 விவசாயிகளும் ஒரு 15 ஏக்கர் தரிசு நிலம் வச்சுருந்தோம். அதுக்கு கலைஞரோட வேளாண் திட்டத்தின் கீழே எங்களுக்கு அதிகாரிகள் எங்களை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி தரிசு நிலத்தை வேளாண் நிலமாக மாற்றி தரேன்னு சொல்லி எங்களுக்கு கேட்டிருந்தாங்க, தொடர்பு கொண்டு கேட்டாங்க. அப்போ நாங்கள் ஒரு 7 பேர் கொண்ட ஒரு குழு அமைச்சு நாங்கள் இதை ரிஜிஸ்டர் பண்ணி அவங்ககிட்ட கொடுத்தோம். அப்போது 2வது அவங்க தொடக்க வேளாண் அதிகாரிகளை கொண்டு எங்களை எந்தெந்த இடம் நல்லா லேண்டில் சர்வே பண்ணிவிட்டு 2வது எங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு டீம் எங்களுக்கு ஆழ்குழாய் கிணறு அமைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு டீம் வந்தாங்க. பார்த்துட்டு எங்களுக்கு பொதுவான ஒரு வண்டி தடத்தில் அந்த போர் எங்களுக்கு அமைஞ்சுது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 1000 அடி வரைக்கும் ஓட்டினோம். ஒரு 2 இன்ச்சு தண்ணியாட்டு எங்களுக்கு கிடச்சிச்சு. அதில் பார்த்திங்கன்னா நாங்கள் 7 பேருமே அதை பங்கிட்டு ட்ரிப் இரிகேஷன் மூலமாக எங்களுக்கு பைப் லைன்லாம் போட்டு கொடுத்தாங்க. மின் இணைப்பு எங்களுக்கு தக்கரில் அப்ளை பண்ணி எவ்வளவு குயிக்காக கிடைக்குமோ அந்த அளவுக்கு பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு சாயில் டெஸ்ட்டும் வாட்டர் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி அதில் என்ன போட்டால் குயிக்காக ஈல்டு எடுக்கலாம் அப்படிங்கிறத பரிசோதனை பண்ணி சொன்னாங்க. எங்களுக்கு இந்த சாயில் டெஸ்ட்டும் வாட்டர் டெஸ்ட்டும் பண்ணதில் வாட்டர் டெஸ்ட் சால்ட் 1 பாயிண்ட் கீழே தான் இருக்குங்க. அதனால் எங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லா வகையான பயிருமே நடவு பண்ணலாம். நாங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா நெல்லியும் புளியும் நட்டுருக்குறோம். அதை பயிராக அக்ரோ ஃபாரஸ்ட் மூலிமா எங்களுக்கு மரப்பயிராக மலைவேம்பு கொடுத்துருக்காங்க. அதையும் நாங்கள் நடவு பண்ணியிருக்கோம். அதனால் இந்த திட்டம் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. கலைஞர் திட்டத்தில் போர் போட்டு தந்தால் எங்களுக்கு மரநெல்லிங்க, புளியன் மற்றும் மலைவேம்பு ஊடு பயிராக சாமம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே போட்டு ஒரு 2 வருஷத்தில் வருமானம் மரம் தரிசு நிலமாக இருந்ததை வேம்படுத்தி தராங்க. தண்ணி கொஞ்சம் அந்த போரில் நல்லாவே இருக்குதுங்க. அதனால் எங்களுக்கு விவசாயிக்கு ஒரு ஒத்துழைப்பாக இருக்குது. அக்ரிகல்ச்சர் அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறோம். முதலமைச்சர் அவர்களுக்கும் நன்றிங்க. வணக்கங்க. என் பேர் பாலசுப்ரமணியங்க. பொத்திவாளையம் பஞ்சாயத்தில் கலைஞர் திட்டத்தில் இந்த வேளாண் துறையிலேருந்து இந்த தார்பாயும் இந்த பேட்டரி ஸ்ப்ரேயரும் கொடுத்தாங்க. அது நமக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப விவசாயத்தில் மருந்து எல்லாம் அடிக்கிறதுக்கு இந்த மக்காச்சோளம் இந்த மாதிரி காய்கறி பயிர்களுக்கெல்லாம் பெட்ரோல் செலவு இல்லாமல் ரொம்ப ஈஸியாக பேட்டரி சார்ஜ் பண்ணி ரொம்ப சுலபமாக நம்ம குறிப்பிட்ட நேரத்துக்கு இதில் நம்ம அடித்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அதே மாதிரி இந்த தார்பாய் எடுத்துக்கிட்டிங்களா, இந்த மழை காலத்தில் இந்த மக்காச்சோளம் தீவன பயிர் இதெல்லாமே நம்ம போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குங்க. உபயோகமாக இருக்குங்க. முதல்ல பார்த்திங்கன்னா ஆள் கூட்டு அடிச்சுருப்போம், அவங்க கரெக்டான நேரத்துக்கு வரமாட்டாங்க. வந்தாலும் கூலி அதிகமாகும். இதுனா எங்களுக்கு தேவையான நேரத்தில் கரெக்டாக நாங்கள் அடிச்சுக்கிறோம். எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா காடு பார்த்திங்கன்னா ஈரமாக இருக்குது. சாயங்கால டைம் இந்த மாதிரி டைமில் அடித்தா தான் மருந்து நல்லா வேலை செய்யும். ஆள் கூப்பிட்டு அடிக்கிற மாதிரி இருந்தால் அவங்க கரெக்டாக பண்ணுறதில்ல. நமக்கு ஓய்ந்த நேரத்தில் வேலை முடியறதில்ல. இது பார்த்திங்கன்னா இது ரொம்ப உபயோகமாக இருக்குது எங்களுக்கு. என் பேர் கார்த்திகேயனுங்க, பொத்திவாளையம் பஞ்சாயத்துங்க. எங்களுக்கு இந்த விவசாய கிட்டெல்லாம் கொடுத்தாங்க. கடப்பாருங்க, மாமட்டிங்க, காரச்சட்டி, கொத்து, கருக்கருவால் எல்லாம் கொடுத்தாங்க. எங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. பாருங்கள், பாத்தி பிடிக்கிறதுக்கெல்லாம் மாமட்டி ஆகுதுங்க. இது காரச்சட்டி சாணி விலைக்கு மற்ற எல்லா வேலைக்கு ஆகுதுங்க. கடப்பாரு செடி நடுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுங்க. இது களை எடுக்கிறதுக்கு, அருவாள் தட்டெல்லாம் அறுக்கிறதுக்கு வருதுங்க. எங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த திட்டம் கொடுத்துங்க ரொம்ப நன்றிங்க. வணக்கம்ங்க. என் பேர் மோகன்ராஜ். நாங்கள் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் தாலுக்காவில் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா நாங்கள் 2021-22ஆம் ஆண்டு வேளாண்மை துறை மூலமாக இலவச மரக்கன்றுகள் கொடுத்தாங்க. ஸோ அதில் நான் செலக்டிவாக எனக்கு தேக்கு மரம் வேணும்னு சொல்லி கேட்டு நான் தேக்கு வாங்கினேங்க. ஸோ அந்த தேக்கு மரம் பார்த்திங்கன்னா இப்போது 2 வருஷத்து பயிராக இருக்குதுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதில் மானாவாரியாக சோளம், மாட்டு தீவனங்கள் இதான் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி, நிரந்தரமாக ஒரு வருமானம் வரணும், அதுவும் ஒரு தண்ணி இல்லாத பட்சத்துக்கும் நம்மளுக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கணும் அப்படின்றதுனால நான் தேக்கு சூஸ் பண்ணி நடவு பண்ணோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த 2 வருஷத்தில் நம்ம கரெக்டான டூரேஷனில் கவர்த்து பண்ணுறது, வருஷத்துக்கு 2 டைம் உரம் கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி
ப்ராப்பராக எல்லாமே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கறனால உங்களுக்கு இந்த 2 வருஷத்துலேயே நல்லா க்ரோத் வந்துருச்சுங்க. ஸோ அது இல்லாமல் நான் அடிஷ்னலாக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மூலமாக மர வளர்ப்பியல் துறை மூலமாக மரப்பயிர்கள் வளர்ப்புன்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் படித்தேன். ஸோ அவங்களுடைய டெக்னிக்கலை யூஸ் பண்ணி ஸோ இந்த க்ரோத் கொண்டு வந்திருக்கேங்க. தண்ணி இல்லாத ட்ரைலாண்ட் ஏரியாவில் வந்து மரப்பயிர்கள் வந்து ஒரு நல்ல வரப்பிரசாதம். ஸோ ஏன் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு தண்ணி இருக்கும்போது நம்ம கொடுத்தா போதும், இல்லாத பட்சத்தில் அது வந்து அது தன்னைத்தானே அது காப்பாற்றிக்கும். ஸோ திருப்பி மழை இருக்குதோ நம்ம எப்போ தண்ணி கொடுத்தாலும் அதோட க்ரோத் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிக்கும். ஸோ வழக்கமாக தேக்கு வந்து ஹார்வெஸ்டிங் டைம் வந்து 20 இயர்ஸ்க்கு எபோவ், உங்களுக்கு ஒரு 25 வருஷத்துலலாம் ஈல்டுக்கு வரும். பட் நான் இந்த டெக்னிக்கில் நம்ம பண்ணுறதுனால ஒரு 15 வருஷத்துலேயே இதோட ஈல்டு கொண்டாந்துடலாம். ஸோ உங்களுக்கு மற்ற பயிரை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு முதலீடும் மற்றபடி இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரொம்ப கம்மி. ஸோ நம்மளுக்கு வருஷத்தில் 2 டைம் நம்மளுடைய மாட்டு சாணத்தையே கொடுத்துட்றோம். அதுபோக ரெகுலராக கவாத்து பண்ணுறது நாங்களே டைம் கிடைக்கும்போது பண்ணிக்கிறோம். ஸோ அதனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஈல்டும் நல்லா வந்திருக்கு, க்ரோத் நல்லா வந்திருக்கு. ஸோ இதில் நாங்கள் ஊடு பயிராகவும் பண்ணிக்கிறோம். இதில் நாங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10க்கு 10 என்ற இடைவெளியில் இது வச்சுருக்கோம். ஸோ இது இன்னும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி 15 வருஷத்தில் இதில் அறுவடை பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் பண்ணிடுவோங்க. வணக்கம்ங்க. என் பேர் வந்து விவேகானந்தன், பொத்திவாளத்தை சேர்ந்தவங்க. எங்களுக்கு வந்து தோட்டக்கலைத்துறையிலேருந்து மானிய விலையில் 5 விதமான காய் செடியெல்லாம் கொடுத்தாங்களுங்க. கொத்தவரை, கத்திரிக்காய் நாற்று, பாவக்காய், அப்புறம் வெண்டைங்க, பீக்கர்னு இப்படி எல்லா விதமான காய்களும் வந்து தோட்டக்கலைத்துறையிலேருந்து விவசாயிகளுக்கு மானிய விலையில் கொடுத்தாங்க. அதை வந்து நாங்கள் வந்து வீட்டு செலவுக்கெல்லாம் கொண்டாந்து அப்படியே பயிர் பண்ணிங்க. இப்போ அது நல்ல முறையில் பார்த்திங்கன்னா நல்லா வந்திருக்குது பாருங்கள். எல்லாமே நீங்களே பாருங்களேன், எல்லாமே சிறப்பாக வந்து இப்போ வீட்டு செலவுக்கு போக மீதி இருந்தால் நாங்கள் மார்க்கெட்டில் கொண்டு போய் அப்படியே சேல் பண்ணிக்கிறோமுங்க. வணக்கங்க. நான் பொத்தி வளையா தோட்டக்கலைத்துறையிலேருந்து பழக்கண்டெல்லாம் கொடுத்தாங்க. பப்பாளி, மாக்கன்று, நகப்புறம் எல்லாம் வச்சு நல்லா முறையில் கொண்டாந்துட்டோம். பழங்களை கொஞ்ச நாளாக எங்களுக்கு நல்லா யூஸ் ஆகுது. இந்த ட்ரம்முமே இந்த காய்கறி கூடை கொடுத்தாங்க. இந்த ட்ரம்மு வந்து உரங்கரைச்சி விடுறதுக்கு ரொம்ப ஒரு உபயோகமாக இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த காய்கறி கூட வந்து காய்கறி எல்லாம் பொறிச்சு எடுத்துகிட்டு சந்தைக்கெல்லாம் கொண்டுட்டு போகிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சாக்கில் கட்டிக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டோமுங்க. இப்போ வந்து இந்த கூடை பிளாஸ்டிக் கூடை கொடுத்ததுலேருந்து விவசாயிகளுக்கு பொருள் சேதம் இல்லாமல் வண்டியிலெல்லாம் வச்சு கட்டி கொண்டு போகிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குதுங்க. அதனால் அரசுக்கு எங்களுடைய விவசாயிகள் சார்பில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். வணக்கங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா காங்கேயம் தென்னை உலர் உற்பத்தியாளர் நிறுவனம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் பொத்திபாளையம் ஊராட்சி வட்டமலை கிராமத்தில் இருக்குங்க. நாங்கள் வந்து FPO ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 750 விவசாயிகள் வந்து இதில் உறுப்பினராக இருக்காங்க. ஸோ இந்த சோலார் ட்ரையர் பார்த்திங்கன்னா கலைஞரின் அனைத்து கிராம வேளாண் ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டத்தின் கீழே அமைச்சிருக்கோங்க. வேளாண் பொறியியல் துறை மூலமாக அமைச்சிருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் எதுக்காக பண்ணணும் அப்படின்னா மழை காலத்தில் தேங்காய் வந்து ட்ரை பண்ணுறதுக்காக இதை அமைச்சோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதில் வெஜிடபிளான வரமிளகாய் காய் வைக்கிறதுக்கும் பயன்படுத்துகிறோம், மெயினாக தேங்காய்க்கு பயன்படுத்துகிறோம். அதுபோக ஃப்ரூட்ஸ் உணவுப் பொருள் எதாக இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுறதுக்காக நம்ம இதை பயன்படுத்திக்கலாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன பொருள் வச்சாலும் அதனுடைய ஒரிஜினாலிட்டி வந்து குறையிறதே இல்லைங்க. அதனுடைய கலர் ஆகட்டும், அதனுடைய கேரக்டர்ஸ் ஆகட்டும், அது குறையிறதே இல்லைங்க. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மழை காலத்தில், பனி காலத்தில் வந்து மழை வந்துச்சுன்னா நம்ம அதை கலெக்ட் பண்ணணும், கவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான பிரச்சனை எதுவுமே இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ஸோ விவசாயிகளுக்கு வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா எங்கள் குழுவில் இருக்க விவசாயிகளுக்கும் சரி, அனைத்து விவசாயிகளுக்குமே சரி பார்த்திங்கன்னா இது வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. சோலார் ட்ரையர் பார்த்திங்கன்னா 40% வேளாண் பொறியியல் துறை மூலமாக சப்சிடி வாங்கி தான் நாங்கள் அமைச்சிருக்கோம். ஸோ இது வந்து எங்களுக்கு பயனுள்ளதாக பயன்படுத்திக்க அமைத்து கொடுத்த வேளாண் துறை மற்றும் வேளாண் பொறியியல் துறை அதிகாரிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கங்க. சதாசிவம் பேசுகிறேங்க. தளிஞ்சிக்காட்டுப்பூர் பொத்திவாளையம் பஞ்சாயத்துங்க. இங்கே விவசாயிகளுக்கு ஸ்டாக் குடோன் கட்டி கொடுத்துருக்காங்களுங்க. நெல்மணி, தேங்காய், மற்ற பொருளெலாம் கொண்டாந்து வச்சு ஸ்டாக் வச்சு கொண்டு வைக்கிற மாதிரி பாதுகாப்பு பண்ணி பலப்படுத்திக்கிற மாதிரி கொண்டாந்துருக்காங்களுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. கலைஞர் திட்டத்துலேங்க ஊரக வளர்ச்சி துறையில் கட்டி கொடுத்துருக்காங்களுங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க. பொத்திவாளையம் பஞ்சாயத்துக்கு தண்ணிக்காட்டு ஊரில் பண்ணைக்குட்டையை அமைச்சு அதில் தண்ணியை ஸ்டோர் பண்ணாங்க.
சோறு பண்ணதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கிணத்துக்கு தண்ணி இதாச்சுங்க. அப்புறம் இப்போ இந்த வருஷம் மழை இல்லைங்க, அதனால் தண்ணி இல்லை. வணக்கம்ங்க. இந்த ரோடு முந்தி இருந்ததுக்கு இப்போ நல்லா போட்டு எங்களுக்கு போக்குவரத்துக்கு நல்லா இருக்குது. பஞ்சாயத்து ஆஃபீஸ்காரருக்கு வணக்கம். நல்லா போட்டு கொடுத்ததுக்கு ரோடு போகிறதுக்கு வாரத்துக்கு நல்லா ஜம்முன்னு வாரம் அருமையாக இருக்குது. என் பேர் நான் பொத்திவிளை பஞ்சாயத்துங்க, காடையூர் கிராமங்க. இப்போ எங்கள் பஞ்சாயத்து மூலிமா நாங்கள் எழுதி கொடுத்துருந்தோங்க. இந்த மாதிரி வட்டப்பாத்தி இந்த மாதிரி வரப்பெல்லாம் உயரமான வரப்பெல்லாம் போட சொல்லி நாங்கள் சொல்லியிருந்தோங்க. அப்போ நாங்கள் பஞ்சாயத்தில் எழுதி கொடுத்துல 1 மாதத்தில் வந்துருச்சுங்க. இப்போ மழைக்கு முன்னாடியே நாங்கள் போட்டோங்க. இப்போ மழை அதிகமாக பேஞ்சதுனால எங்களுக்கு வந்து இந்த தண்ணி எங்கேயும் வெளியே போகலை. இப்போ பார்த்திங்கன்னா இதில் நாங்கள் பேஞ்ச ஒரு நாள் ஃபுல்லாக பேஞ்சால் கூட தேங்குற அளவுக்கு எங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. 100 நாள் வேலை வாய்ப்பில் தான் நாங்கள் செஞ்சுருக்குறோங்க. இப்போ பார்க்கும்போது எங்களுக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இப்போது நாங்கள் இதே மிஷின் வச்சு இயந்திரம் வச்சு போட்டிருந்தா எங்களுக்கு ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்திருக்குங்க. இப்போ பஞ்சாயத்தில் நிலத்தடி நீர் வந்து எங்கேயும் போகாத அளவுக்கு இப்போது பயனுள்ளதாக இருக்குது. நீங்களே பார்க்கலாம், அந்த அளவுக்கு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. எங்களுக்கு செஞ்சு கொடுத்ததுனால எங்கள் பஞ்சாயத்து மூலியமாகவும் தமிழக அரசு மூலியமாகவும் ஒரு விவசாயிங்கிற முறையில் ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேனுங்க. மகளிர் திட்டத்தில் ஏதாவது ஷெட்டு போட்டு கொடுத்தாங்க கோழிக்கு, பரவாயில்லைங்கண்ணா, யூஸாக இருக்குது. அப்பப்போ நனைஞ்சிட்டு இருந்து வெயிலெல்லாம் காஞ்சிட்டு இருந்து இப்போ அப்பப்போ கோழிங்க கொடுத்து ஷெட்டில் வளர்த்துட்டு இருக்கிறோம். வாரமான அப்படி வருமானம் வந்துட்டு இருக்குது. பஞ்சாயத்தில் மகளிர் திட்டத்துலேருந்து கோழி கொடுத்தாங்க. அப்பப்போ செலவுக்கு ஆகுது, படிப்பு செலவுக்கு நோட் புக்கெல்லாம் வாங்குறதுக்கும் ஏதோ கை செலவுக்கு ஆகிட்டு இருக்குது. பரவாயில்லைங்க. இப்போ 1 கிலோ கறி 500-600 போய் பரவாயில்லைங்க. இதை ஹெல்ப்ஃபுல்லாக. என் பேர் தங்கவேலுங்க, நான் பொத்திவிளையுங்க. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி பயிர் லோன் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. தொடக்க வேளாண்மை மூலிமா எங்களுக்கு அறிவுறுத்தி இந்த மாதிரி தென்னைகளுக்கு லோன் கொடுக்குறாங்க. இந்த சொட்டு நீர் போடுறதுக்கு அல்லது அடி உரம் போடுறதுக்கு இல்லை உரம் எல்லாம் கொடுக்குறாங்க மானியம் மூலிமா. நீங்கள் போய் உங்கள் தொடக்க வேளாண்மை மூலிமா நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தினாங்க அதிகாரிகள். நாங்கள் கேட்கும்போது 2 வருஷமாக நாங்கள் லோன் வாங்கிட்டு இருக்கிறோம். வட்டியில்லா கடனாக வாங்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு வந்து இப்போது எனக்கு வந்து 3 ஏக்கரா 40 சென்ட் தென்னை பயிரிட்டுருக்கிறேன். எனக்கு வந்து 1,40,000 ரூபா பணம் கொடுத்துருக்குறாங்க. எனக்கு வந்து அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இப்போ நம்ம வெளியில் வாங்கினோம்னா 2 ரூபா வட்டிக்கு வாங்கணும். இப்போது அவங்க அறிவுறுத்தின்படி போய் நாங்கள் போய் அங்கே கேட்கும்போது எங்களுக்கு வந்து எல்லாம் பார்த்துட்டு ஒரு கிராம நிர்வாக அளவில் வச்சு சிட்டா பட்டாலாம் கொடுத்து 3 ஏக்கரா 40 சென்ட்டுக்கு எனக்கு தென்னைக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதோட 3ஆவது தவணையை வாங்கியிருக்கிறோம். அது வட்டி இல்லாதங்கும்போது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போது பார்த்திங்கன்னா உரம் கொடுத்தாங்க, டிஏபி உரம் கொடுத்துருக்குறாங்க. 2வது வந்து எங்களுக்கு வெளியிலேருந்து இந்த கோழி உரம் அடி உரம் எல்லாம் போட்டிருக்குறோங்க. இப்போ அது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அதனால் எங்களுக்கு தமிழக அரசுக்கும் தொடக்க வேளாண்மைக்கும் இங்கே வேளாண்மைத்துறை அதிகாரிகளுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ரொம்ப நன்றிங்க.